கௌரவ அமைச்சரவர்களே, புத்தளம் வைத்தியசாலை தொடர்பாக கௌரவ டாக்டர் அர்ச்சுனா அதேபோல் ஃபைசல் பேசினார்கள். ஒரு பெரிய குற்றச்சாட்டை எங்களுடைய அர்ச்சுனா எம்பி முன்வைத்தார். நீங்களும் புத்தளம் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளதாக நான் அறிகிறேன். நான் அமைச்சராக இருந்த பொழுது டாக்டர் ராஜித் சேனாரத்ன அவர்களை அழைத்துச் சென்று அந்த வைத்தியசாலையின் நிலைமையை நாங்கள் காட்டினோம். எங்க அமைச்சர் காணில குற்றச்சாட்டும் நேற்றைய தினம் எங்களுடைய அர்ச்சனா எம்பி முன்வைத்தார். புத்தளம் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு நான் போட்ட வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டு விட்டார். உங்களுக்கு 350 பேர் நிலத்திலே படுக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கிறது. ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சயமாக பெரிய தொகை கிடைக்காது. கண்ணால் அந்த மாகாண சபை பார்க்கிறது. அதனால் உண்மையிலேயே அந்த நேரத்தில் ஒரு மாஸ்டர் பிளான் செய்யுமாறு சொல்லப்பட்டு வெளிநாட்டு நிதியுதவி பெற்று தருவதாக சொல்லப்பட்ட பொழுதும் உங்களுக்கு தெரியும் ஜஹ்ரானின் குண்டுவெடிப்பு பிரச்சினை. அதனால் என்னால அந்த விடயத்தை முன்னெடுக்க முடியவில்லை. அதன் பிறகு கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் வந்து எதுவுமே செய்யவில்லை. இப்பொழுது நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். மக்கள் பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கின்றார்கள். 4.5 லட்சம் மக்கள் அந்த வைத்தியசாலைக்கு வைத்தியத்திற்காக வருகின்றார்கள். அதாவது புத்தளம் மாவட்ட மக்கள் தொகையில் அரைவாசி பேர் அந்த வைத்தியசாலையையே பயன்படுத்துகின்றார்கள். 750 கட்டில் அந்த வைத்தியசாலைக்கு தேவையாக இருந்த பொழுதும் 400 கட்டில்கள் மாத்திரமே அங்கிருக்கின்றது. மீதி 350 பேர் நிலத்திலே படுக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் அந்த வைத்தியசாலையை நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் நானும் உங்களை தனிப்பட்ட முறையில் கதைத்த பொழுது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலாக மாற்றப்படும் என்றும், அதாவது உங்களை அவர்களுடைய டாக்டர் டீம் வந்து சந்தித்த பொழுது நீங்களும் அவர்களுக்கு செய்து தருவதாக சொன்னீர்கள் என்று கூறி மேலும் பல விடயங்களை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார். ரஹ்மான் ரஹீம், இந்த முக்கியமான அமைச்சு எங்க அமைச்சர் காணில. எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே, புத்தளம் வைத்தியசாலை சம்பந்தமாக இங்கு எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அதே மாதிரி பைசல் போன்றவர்கள் பேசினார்கள். ஒரு பெரிய குற்றச்சாட்டும் நேற்றைய தினம் எங்களுடைய அர்ச்சுனா எம்பி முன்வைத்தார். அது பேசியதனால் அவருக்கு ஏற்பட்டதாக நீங்களும் புத்தளம் வைத்தியசாலைக்கு போய் வந்ததாக நான் அறிகிறேன். நான் அமைச்சராக இருந்த பொழுது யாழ்ப்பாண அரசாங்கத்திலே உங்களுக்கு தெரியும் 2018 நீங்கள் புதுசாக ஒப்புமாக்கிங்க புத்தளம் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு 2018 ஆண்டு நான் அமைச்சராக இருக்கின்ற போது ஒரு டாக்டர் ராஜித் சேனாரத்ன அவர்களை அழைத்து சென்று ஒரு அந்த வைத்தியசாலை நிலைமையை நாங்கள் காட்டினோம். உண்மையிலேயே அந்த நேரத்தில் ஒரு மாஸ்டர் பிளான் செய்யுமாறு சொல்லப்பட்டு வெளிநாட்டு நிதியுதவி பெற்றுத் தருவதாக சொல்லப்பட்ட பொழுது உங்களுக்கு தெரியும் சஹ்ரானுடைய குண்டுவெடிப்பு. அதன் பிறகு அந்த விஷயத்தை என்னால் முன்னெடுக்க முடியவில்லை. அதன் பிறகு கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை. இப்பொழுது நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அங்கே ஒரு மக்கள் நான் போட்ட வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டு விட்டார். உங்களுடைய என்பிபி வேட்பாளர் தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார், பைசல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள். எனவே அந்த மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். 4.5 லட்சம் மக்கள் அந்த வைத்தியசாலைக்கு, அதாவது அந்த ஏரியாவில் கெச்மண்டி, அதாவது அந்த ஏரியாவுக்கு வைத்தியத்துக்காக வருது. 4.5 லட்சம் புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்ற மொத்த சனத்தொகையில் அரைவாசி பேர் அந்த ஹாஸ்பிட்டலை பயன்படுத்துகிறார். 750-800 பெட்ஸ் அவங்க ஒரு நாள் தேவை, அதாவது ஃபுல்லாக தேவையாக இருக்கின்ற பொழுது 400 பெட்ஸ் தான் அங்கே இருக்குது. அப்போ 350 பேர் நிலத்திலே படுக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த வைத்தியசாலையை நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் நானும் உங்களை தனிப்பட்ட முறையில் காய்ச்ச பொழுது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலாக மாற்றப்படும் என்ற ஒரு, அதாவது உங்களை அவருடைய டீம் டாக்டர் டீம் வந்து சந்தித்த பொழுது நீங்களும் அதை செய்வதாக சொல்லி அவ்வாறு மாற்றப்பட்ட பொழுது அதாவது இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அன்னையில் இதை சொல்லும்போது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் அதை நாங்கள் போர்டை மட்டும் மாற்ற முடியாது, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலாக வருவதற்கு முன்னர் அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டி செய்ய வேண்டும் என்று. இப்பொழுது நீங்கள் 30 பில்லியனுக்கு மேலே எல்லா ப்ரொவின்ஸுக்கும் கொடுத்திருக்கிறீர்கள். அதிலே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சயமாக பெரிய தொகை கிடைக்காது. ஏனென்றால் அந்த ஹாஸ்பிட்டலை அதாவது வேறு கண்ணால் அந்த மாகாண சபை பார்க்கிறது. அதனால் தான் அந்த ஹாஸ்பிட்டலுடைய நிலை மிக மோசம். நாயுடைய தொல்லை, அதே போல வைத்திய பிரச்சனை, பல வகையான தொல்லை அங்கே இருக்குது. எனவே உங்களிடத்தில் அதை அதாவது நீங்கள் அதை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலாக மாற்றுவதாக அதனுடைய ரோட் மேப் என்ன, எவ்வளவு காலத்தில் செய்ய போகிறீர்கள், அல்லது அதுக்காக ஒரு தொகை ஒதுக்கப்பட்டதா? இந்த பட்ஜெட்டில் நீங்கள் 7 ஹாஸ்பிட்டல், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுடைய பேர்கள் சொல்லி எனவே சொல்லியிருக்கிறீர்கள். தயவு செய்து ஒரு வருடத்திலோ 2 வருடத்திலோ அவர்கள் மாஸ்டர் பிளான் இப்பொழுது செய்து முடித்து விட்டார்கள். மாகாண சபையில் இருக்கிறது. ஆனால் மாகாண சபை மாஸ்டர் பிளான் உங்களுடைய அமைச்சுக்கு இன்னும் அனுப்பவில்லை. ஏனென்று கேட்டால் காரணம் அவர்களுக்கு விருப்பமில்லை இந்த புத்தளம் வைத்தியசாலை அபிவிருத்தி செய்யப்படுவது. நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல, எனக்கு தெரியும். நீங்கள் களுத்துறை மாவட்டத்தை சேர்ந்தவர், உங்களை பற்றி நல்ல முறையில் தெரியும். ஆனால் அந்த மாகாணம் இந்த புத்தளம் வைத்தியசாலை வைத்து தொடர்ந்து எந்த ஒரு அபிவிருத்தியும் செய்யாமல் இருக்கிறார்கள். ஏடிபியிலே பணம் தருவதாக சொன்னாலும் இதுவரை ஒரு சதமும் கிடைக்கவில்லை. தயவு செய்து 17 பில்லியன் எனவே 17 பில்லியன் அதற்காக தேவை என்று ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு வெளிநாட்டு நிதியோ அல்லது ஒரு வருடத்திலோ 2 வருடத்திலோ ஸ்பெஷலான ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அதற்கு அந்த வைத்தியசாலை தயவு செய்து அதை அபிவிருத்தி செய்து அதை அவசரமாக தரம் உயர்த்துவதாக இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலாக ஆக்கினால் மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும். அகதிகளாக வந்த 1 லட்சம் மக்கள் அங்கே தான் இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து அது ஆனமலையை தொடங்கி கருவல கசுவையிலே அதே போல கல்பிட்டி அங்கே இங்கே எல்லாம் ஒரு தயவு செய்து கருணையாக இதை பார்த்து තුමල් ලැබෙ මන්ත්‍රීතුමත් මත කළා මම දැනගන්න ලැබිලා තියෙන හැටියට අතරම මේ සෑහෙන වියදමක් කරලා ෆවුන්ඩේෂන් එකක් දාලා තිනවා තට්ටු 10කට බිල්ඩින් එකට. එතන ඒ තරම් ලොකු ප්‍රමාණයේ රෝහලක් ඉදි කළ යුතුද? එහෙම නැත්නම් ඒ රෝහලත් අපි ඉදි කරමින් මොකද එතන ආයුර්වේද රෝහලක අවශ්‍යතාවයක් පවතිනවා. ඉතින් මේ කරුණු සැලකිලි කරනවා නිසා නැවතත් අපි සමාලෝචනය කරමු අපි කොහොමද ප්‍රයෝජන ගන්න කියන එක.